இன்னைக்கு பதிவு என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, அதாவது நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்கிற கொஸ்டின்ஸ் என்னன்னா, "அம்மா நாங்க வந்து இந்த தெய்வத்த வழிபட்டோம். நான் ஒரு விரதம் விடுறது கிடையாது. எல்லா விரதமும் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதேமாரி எல்லா கோயிலுக்கும் டெய்லி போயிடுவேன். இந்த கோயில், அந்த கோயில் நான் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலும் விடுறதில்ல. அதேமாரி வீட்லயும் பார்த்தீங்கன்னா, வீடு சுத்தபத்தமா பூஜை ரூம் அவ்ளோ சுத்தமா நான் வச்சிருப்பேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரே பிரச்சனைகள், நிம்மதி இல்ல. நான் வந்து எந்த தெய்வத்த நான் வழிபட்டு சஷ்டி விரதத்திலருந்து எல்லா விரதத்தையும் நான் இருக்கிறேன். ஆனா, எனக்கு ஏன் வந்து பலன் இல்ல? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன் இந்த தீர்வு இல்ல? நான் மட்டும் தான் அனுபவிக்கணுமா? எவ்வளோ நான் பட்டேன். எனக்கு இது மேல முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா, இந்த பதிவு நான் வெளியிடுறேன். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எல்லா விரதமும் இருப்பாங்க. கோயில் வந்து இப்ப இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்கன்னு யாரு சொன்னாலுமே, அந்த கோயில போய் சுத்த ஆரம்பிப்பாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் கடவுளா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முருகரும், வராகி அம்மனும் தான். ஸோ வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா, வராகி அம்மன போய் கும்பிடுறது. வராகி அம்மன போய் கும்பிட்டுட்டே இருக்கும்போது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, முருகர கும்பிடுங்கன்னு யாராவது இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படியே என்ன பண்ணுவாங்க, பாதியிலேயே அவங்கள விட்டுட்டு, இன்னொரு கடவுள போய் கும்பிடுறது. முருகர வந்து ரொம்ப பக்தியா கும்பிட்டேன். அப்பயும் எனக்கு பலன் இல்ல. வேற எங்க போறதுன்னும்போது, சிவபெருமான கும்பிடு அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. இப்போ சிவபெருமான போய் கும்பிடுறது. அதுவும் எனக்கு பலன் குடுக்கல. வேற எந்த கடவுள வேண்டுறதுன்னு கேட்கும்போது, ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ போயிட்டு பெருமாள கும்பிடு." அந்த மாரி மாத்தி, 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 மாத்தி ஒவ்வொரு கடவுளையும் வந்து யார் என்ன கடவுள் சொன்னாலுமே, அவங்கள வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நீங்க வழிபடுங்க, தப்பு கிடையாது. ஆனா, ஒரு கடவுள வந்து பிடிச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வர நல்லது, கெட்டது எல்லாமே நம்ப உருவாக்குறது தான். அதாவது நம்மளுடைய கர்மா. நம்மளுடைய செயல் தான் வந்து கர்மா. அதாவது நம்ம தப்பு பண்ணோம்னா, அதுக்கேத்த தண்டனை தான் நமக்கு கிடைக்குது. அதாவது கர்மாக்கள் வந்து 3 வகைப்படும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கர்மாக்கள் எல்லாம் வந்து முன்ஜென்ம கர்மா, இந்த ஜென்மத்து கர்மா, இனி நீங்க பண்ற கர்மாக்கள் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில போய் சேரும். ஸோ அந்த மாரி நெறைய கர்மாக்கள் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு இப்போ ஒண்ணுமே இல்ல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்க பையனோ இல்ல ஒரு பொண்ணோ வந்து வீட்ல தப்பு பண்றாங்க. நீங்க ஒரு அப்பாவோ இல்ல ஒரு அம்மாவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க? அடிச்சு இந்த தப்ப பண்ணாதன்னு சொல்றீங்கல்ல. அதே மாரி தான் தெய்வமும் நீங்க ஒரு வழிபாடு வச்சுட்டு நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல ஏதாவது தப்போ ஏதோ பண்ணும்போது உங்கள அடிக்கும். அந்த நேரம் வந்து உங்களுக்கு கஷ்டம் வரும். நீங்க அத புரிஞ்சுக்காம என்ன பண்றீங்க? "உனக்காக தானே விரதம் இருந்தேன். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கஷ்டத்த குடுத்த. உனக்கு விரதம் இருந்து என்ன பலன்?" அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகும்? கஷ்டங்கள் மேல மேல தான் வரும். சரி நீ எனக்கு கஷ்டத்த தரியா? அத்தா, நான் உன்ன பிடிச்சுக்கிட்டேன். உன்ன விடமாட்டேன். எனக்கு உன்ன விட்டா வேற யாரும் கிடையாது. அதனால நீ எனக்கு எவ்வளோ கஷ்டம் குடுத்தாலும் நான் உன்ன தாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி பார்த்து, நீங்க வர இது வந்து அதாவது சொல்லுவாங்களே, எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி ஏத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா, எல்லா விதத்திலயும் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். அப்ப நீங்க ஒரு கடவுள அதாவது எல்லா கடவுளையும் மாத்தி 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 கும்பிட்டு, அதாவது உங்களுக்கு ஸ்டோரேஜ் அதிகமா பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி இல்லாம, உங்களுக்கு ஒரு வேண்டுதல் வச்சீங்கன்னா, அந்த வேண்டுதல வைங்க. இப்போ நீங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கார் வேணும்னு வேண்டுறீங்க. சரி கார் குடுக்கலாம், குழந்தை கேட்குறானேன்னு சொல்லிட்டு தெய்வம் குடுக்கலான்னு உங்களுக்கு வரும்போது, அதாவது நாளைக்கு குடுக்குதா அப்படின்னு வரும்போது என்ன பண்றீங்கன்னா, திடீர்னு வந்து பைக் வாங்கிக்கிறேன், கார் வேண்டாம். அதே மாரி வீடு வாங்கணும். மாத்தி, மாத்தி, மாத்தி வேண்டுதல் வச்சா, தெய்வம் எந்த வேண்டுதல ஃபர்ஸ்ட்டு நிறைவேத்தும்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கே குழப்பம் வரும். அந்த மாரி உங்களுடைய வேண்டுதல்லாம் இருக்கு. ஒரு வேண்டுதல் வச்சீங்கன்னா, 48 நாள் வேண்டுங்க. அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரகங்கள் இவங்களுடைய கூட்டுத்தொகை தான் 48. அதனால ஒரு விஷயம் வச்சீங்கன்னா, 48 நாள் தொடர்ந்து என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன விதமான பிரச்சனைகள் வந்தாலும், அதெல்லாம் சைட்ல நிறுத்திட்டு, தெய்வமே நான் உன்ன நம்புறேன். அது யாரா இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்து பேர சொல்லி, நான் உன்ன நம்புறேன். நீ எனக்கு இத முடிச்சு குடுத்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சு நீங்க பாட்டுன்னு உங்க வேலைய பார்த்துக்கிட்டே இருங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நடக்கும். நம்பிக்கை இல்லாம நானும் கும்பிடுறேன், பக்கத்து வீட்ல என் ஃப்ரெண்டு கும்பிடுறா, இல்ல என் சித்தப்பா பையன் கும்பிடுறான், சித்தப்பா பொண்ணு கும்பிடுது. இந்த மாரி மாத்தி மாத்தி இவங்க கும்பிடுறாங்க, அவங்க கும்பிடுறாங்கன்னு சொல்லி நீங்க கும்பிடாம, உங்களுக்கு நம்பிக்கையோட வச்சு ஒரு தெய்வத்த கும்பிட்டீங்கனாவே போதும். எல்லா விதத்திலயும் உங்களுக்கு பலன் குடுக்கும். அத பண்ணாம தான் நீங்க வந்து மாத்தி மாத்தி தெய்வத்த கும்பிட்டு பிரச்சனைகளுக்கு வர வச்சுக்கிறது நீங்க தான்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருந்தாவே போதும், உங்களுக்கு எல்லா விதத்துலையும் முன்னேற்றம் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு தெய்வத்தை கும்பிடணும்னு நினச்சா அந்த ஒரு தெய்வத்தை பற்றிக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஒரு முருகரை கும்பிடணும் அப்படின்னா, முருகரை நீங்கள் வந்து முழுசாக முருகர் மேலேயே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அடுத்த வேலையை பண்ண ஆரம்பிங்க. ஏன் முருகர் எனக்கு நிறைவேற்றுவார், ஏன் வராகி அம்மன் நிறைவேற்றுவாங்க, ஏன் நாகாத்தம்மன் நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிங்கனாவே போதும். நீங்கள் வச்ச நம்பிக்கைக்கு உங்களை சோதிக்க தான் செய்வாங்க. சில விஷயங்கள் வந்து சோதிச்சாலும், அதாவது நீங்கள் குழந்தைய பாருங்க, குழந்தைய வந்து அடிக்கும்போது அம்மா தான் அடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அம்மா கிட்ட தான் போகும். ஏன்னா அதுக்கு அம்மா அடித்தாலும் அம்மா தான் தூக்கி கொஞ்சுவாங்கன்னு சொல்லி அதுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நினைக்கணும். அதாவது கடவுள் நமக்கு சோதனை கொடுத்தாலும் திரும்ப வந்து நம்ம கிட்ட தான் நம்ம பையன் வருவான், நம்ம மகள் நம்ம கிட்ட தான் வருவான்னு சொல்லிட்டு கடவுள் நினைப்பாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீ எனக்கு கஷ்டம் கொடுத்துட்ட, நீ வேணவே வேணாம், அடுத்த கடவுளை பார்த்துன்னு போற அப்படின்னு போகிறதுனால தான் பிரச்சனைகள் வருது. நீங்க வந்து ஒரு குழந்தையா இருக்க பாருங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் குழந்தை மாதிரி தெய்வத்துக்கிட்டே போய் ஓடி தெய்வத்துக்கிட்டே அழுவுங்க. பா எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, அம்மா எனக்கு கஷ்டம் வந்துடுச்சு, நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட முழுசா ஒப்படைங்களேன். நீங்க நினைச்ச விட அதிகமா உங்களுக்கு பலன் கிடைக்க ஆரம்பிக்கும்.